ஹலோ மக்களே, சிவாயிலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம இந்திராணிக்கும் சிவா தான் உதயபெருமானோட பையங்கிறது எல்லாமே தெரிய வருது. அதே சமயத்தில் சிவாவை நம்ம இப்படி திட்டோமே, இனிமேல் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிவா எலியை போய் பார்க்க போகிறாங்க நம்ம இந்திராணி. அதே சமயத்தில் ரித்திகாவும் இனி இந்த கம்பெனியோட எம்டி நம்ம தான் கம்பெனியில் போய் சரியா அந்த இந்திராணிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நடத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கபிலனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் நம்ம சிவாவும் இப்படி ஒரு பொருள் இருக்கக்கூடிய இடத்த சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சரியாட்டு கபிலன் மாட்டிட்டாங்க. கபிலன் வர்மாவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி பொருள் உங்க கையிலேயே கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது வர்மாவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. என்ன நீ சொல்ற, எப்படி இந்த பொருள் உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லும்போது கபிலனும் இல்லை, போலீஸ் வந்து ஃபோன் பண்ணாங்க, பொருள் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு ப்ரெஸ் மீட் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நான் கரெக்டாட்டு இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது வர்மாவுக்கு எல்லாம் புரிஞ்சிடுது. கண்டிப்பாக இது அந்த அதிகாரிகளோட சூழ்ச்சியாக தான் இருக்கும். முட்டாள் மாதிரி இதில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் ஆயில செம அதிரடியாக வந்து கபிலன் வர்மாவை அப்படியே பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இந்திராணிக்கு கபிலனை பற்றின எல்லா உண்மையும் தெரிய வருதுன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கபிலனும் சிவா அம்மாவை ஃபோட்டோவை காட்டி உதயபெருமாள்கிட்ட சரியாக கேட்டுட்டு இருக்காங்க. இது யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசும்போது நம்ம இந்திராணி அதை கவனிக்கிறாங்க. கபிலா, நீ எதுக்கு சித்தப்பா கிட்ட இப்படி கோபமாக பேசுகிற, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது இன்னும் நம்ம இந்திராணி சொல்கிறதெல்லாம் அவங்க காதிலே விழ மாட்டேங்குது. அப்படி அவங்க அப்பா கிட்டே இது யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உதயபெருமாள் ஒரு நிமிஷம் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, இது யாருன்னு எனக்கு தெரியாது, யாரோட ஃபோட்டோவோ கேட்டேன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கபிலனும் பயங்கர டென்ஷனில், இதை பார்த்தாலே உனக்கு தெரிய மாட்டேங்குதா, இதான் சிவாவோட அம்மா, கண்டிப்பாக இதுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க கபிலனும். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த உதயபெருமாளோட ஃபேஸே மாறிடுது. இதெல்லாம் கவனித்து நம்ம இந்திராணிக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுது. அப்போ இத்தனை நாளாக சிவா சொன்னது உண்மையாக தான் இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. சரி, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க இந்திராணியும். கபிலா, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், நீ ரூமுக்கு போ, ஒன்றும் இல்லை சித்தப்பா கொஞ்சம் நார்மல் ஆகட்டு அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம இந்திராணிக்கு புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக அன்னைக்கு சூரியநாராயணன் பெருமாள் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லும் போதும் சித்தப்பா ரொம்ப டென்ஷன் ஆகினாங்க. இன்னைக்கு இந்த ஃபோட்டோ காட்டும் போதும் அவங்க ஃபேஸ் அப்படியே மாறிட்டு, கண்டிப்பாக சிவாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. இது தெரியாமல் நம்ம சிவா அயலியை ரொம்பவே திட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இந்திராணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரித்திகாவும் இன்னைக்கு நம்ம கம்பெனியில் போய் சரியாக ஒரு வேலையை செய்து வச்சுட வேண்டியதான். இனிமேல் இந்த இந்திராணிக்கு யாருமே மரியாதை கொடுக்கக்கூடாது, நம்ம தான் அந்த கம்பெனியில் எம்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த செல்வனாயும், ரித்திகா நீ நினச்ச மாதிரி நல்லபடியாக நடக்கணும், இது வரைக்கும் இந்த இந்திராணியோட ஆட்டம் தான் இந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கு, இனிமே நீ தான் எல்லாத்துலேயும் இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செல்வனாயி ரித்திகாவை சொல்லிட்டு இருக்காங்க. கபிலனும் பயங்கர டென்ஷனில் வந்துட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச ரித்திகாவும், என்ன கபிலா என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கபிலன் பேசுகிற மாதிரியே இல்லை. இந்திராணியும் கபிலன் கிட்ட வந்து, கபிலா நீ இப்போதைக்கு எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லும்போது செல்வனாகி குழம்பி போயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது இந்திராணி அந்த விஷயத்த சொல்லாமல் சமாளிக்கிறாங்க. கபிலா நீ இப்போதைக்கு எதுவுமே பேசாத, வீட்டில் மட்டும் இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமா இங்கே உள்ள நிம்மதி எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிவாவும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அயலி, என்கிட்ட இருந்த ஒரே ஆதாரம் அதுதான், அதுவும் மிஸ் ஆகிட்டு, அம்மாவோட ஃபோட்டோ எங்கே போச்சுன்னே தெரியலை, யார் எடுத்திருப்பா, அங்கே தானே பக்கத்தில் விழுந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அயலியும், சரி விடு கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும், அதனால பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாவும், நமக்கு இன்னும் குறைவான டைம் தான் இருக்குது, எப்படியாவது அந்த பத்திரத்தை நான் ரெடி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் நிரூபிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அயலியா அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிரும், அதை 2 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே எல்லாமே நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலியை சொல்கிறாங்க. நம்ம அயலி சிவா கிட்ட, சரி அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம், எப்படியாவது அந்த வர்மாவை கண்டுபிடிச்சி ஆகணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கும் போது சிவாவுக்கு ஒரு ஐடியா வருது. சரி இதுபடி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாட்டு கபிலனுக்கு நேராக ஃபோன் பண்ணுறாங்க.
கபிலன் கிட்ட வந்து நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கபிலன் டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன விஷயமா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சிவாவும் மீடியா தானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஒரு பொருள் மாட்டுச்சு, அது இந்த இடத்துல வச்சிருக்கோம், அதை பற்றி பேசுறதுக்காண்டி ப்ரெஸ் மீட் வச்சிருக்கோம் அந்த பொருளோட சேர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கபிலனுக்கு சந்தோஷம் ஆயிடுது. நம்ம நினைச்ச மாதிரியே ஒன்று நடக்க போது, கண்டிப்பாக அந்த பொருள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் சரியாட்டு அதை எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி சார், நாங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ரெஸ் மீட் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம சிவாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகுது. இந்த கபிலன் நம்பிட்டான் அப்படின்னு அயலிட்ட சொல்கிறாங்க. அயலியும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி இந்த வர்மா மிஸ் ஆகக்கூடாது, அந்த வர்மாவோட ஆள் கபிலன் தானே நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலி சரியாக யோசனை பண்ணுறாங்க. இன்னொரு சைடு கபிலன் நினைக்கிறாங்க, சரி வர்மா அன்னைக்கே சொன்னால் என்னைக்கா இருந்தாலும் மீடியாவுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வரும், அந்த டைமில் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிடணும், அந்த பொருள் மிஸ் ஆகக்கூட சான்ஸே இருக்கக்கூடாது, எப்படியாவது நம்ம கைக்கு திருப்பி கிடச்சிடணும்னு சொன்னாங்க. அது மாதிரியே மீடியாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க இந்த அதிகாரிகள். இதை நம்ம வாய்ப்பை விடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர்மா கிட்ட சொல்லாண்டா, நம்ம வர்மாக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாட்டு இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கபிலன் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும் எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படியே ப்ரெஸ் மீட் நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த பொருளையும் சைடில் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் மீட்டிங்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க. கபிலனுக்கு ரொம்பவே சந்தோஷம். இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பொருளை வசமாக இந்த இடத்துலேருந்து மாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி எல்லாரும் இல்லாத போது கரெக்டான டைமில் அந்த பொருளை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க கபிலன். இன்னொரு பக்கம் வர்மா கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம கையிலேருந்து ஒரு பொருள் மிஸ் ஆச்சுல்ல, அது நமக்கு கிட்ட திருப்பியும் கிடச்சிட்டு நான் சொன்னக்கூடிய இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வர்மாவும் எப்படிடா கிடச்சி அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே நேரில் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம வர்மாவும் அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம கபிலன் அதில் பார்த்தீங்களா பொருள் கிடச்சிட்டு ஈனாதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வர்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. ரொம்பவே நல்ல வேலை செய்த கபிலா, எப்படிடா உனக்கு இது கிடச்சி அப்படின்னு கேட்கும்போது கபிலனும் இல்லை, இந்த அதிகாரிகள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி பொருள் இருக்கக்கூடிய இடம் இங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட் வைக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் தான் அன்றைக்கே சொன்னீங்கல்ல, எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு மீடியாவுக்கு தான் இந்த அதிகாரிகள் தெரிவிப்பாங்க, அந்த டைமில் கரெக்டாட்டு நம்ம விழிப்பாக இருந்து அந்த பொருளை எடுத்துடணும்னு சொன்னீங்க, அது மாதிரி தான் செய்தேன். இது உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காதுல்ல, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரலான்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லாமலே நான் பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கபிலன் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வர்மா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. டே முட்டா பையில, நீ என்னடா இப்படி இருக்க, அது எப்படிடா அந்த அதிகாரிகளே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு உனக்கு தெரியாண்டாமா, நம்ம சரியாக கூட்டமாட்டு மாட்ட போகிறோம் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம சிவாவும் இல்லை செம அதிரடியாக அதில் அதிகாரிகளாக வந்து வர்மாவையும் கபிலனையும் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே ஷூட் பண்ணி தள்ள போகிறாங்க. கரெக்டாட்டு வர்மாவுக்கு தெரியுது, டே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வர்மா எல்லாரும் எஸ்கேப் பார்க்குறாங்க. கரெக்டா நம்ம அயலி சிவா கிட்ட சரியா மாட்டிட்டாங்க. நம்ம கபிலன் பத்தின எல்லா உண்மைகளும் இந்திராணிக்கு தெரிய வருதுன்னு சொல்லலாம்.